குட் சார். கிளாஸ் டோம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஸ்வீடிஷ் வெப் சீரிஸ். இதோடைய ஒன்லைன் கதை. லைலா அவங்க தான் அந்த கதையோட மெயின் கேரக்டர். அவங்க வந்து ஒரு கிரிமினாலஜிஸ்ட், யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் வருது அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு. அதுக்காக அவங்க சொந்த ஊர் ஸ்வீடனுக்கு போகிறாங்க. போன இடத்துல அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் பாத் டப்பில் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. அது கூடவே அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய குட்டி பொண்ணு அவங்களும் காணாமல் போயிடுறாங்க. இப்போது இந்த சம்பவம் லைலாவை ரொம்பவே பாதிக்குது. அவங்க ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க, அந்த குழந்தை காணாமல் போச்சுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த குழந்தை காணாமல் போகிற மாதிரியே இந்த லைலா சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க லைஃப்லேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஸோ லைலாவோட சின்ன வயசில் நடந்த சம்பவத்துக்கு காரணமானவன் தான் இந்த சம்பவத்துக்கும் காரணமாக இருப்பானோ அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. ஸோ லைலாவும் அவங்க அப்பா, அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்கொயரி ஒரு பக்கம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஊரில் உள்ள போலீஸும் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. முடிவாக யார் என்ன பண்ணான்னு கண்டுபிடிக்கிறது தான் கதை. இது வந்து ஒரு மினி வெப் சீரிஸ் தான். மொத்தமே 6 எபிசோட் தான். ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜாக ஒரு 45 மினிட்ஸ் போகும். இருந்தால் கூட இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிலலாம் பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கர ஸ்லோவாக இருக்கும். இது ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படிங்கிறதுனால பரபரப்பாக விறுவிறுப்பாக போகணும்லாம் எதிர்பார்த்துறாதீங்க. கடைசி 2 எபிசோடு மட்டும் தான் கொஞ்சம் பிக்கப் ஆகும். அது வரைக்கும் பயங்கர ஸ்லோ மூவிங் தான். இனிஷியலாக கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்குவாங்க. எனக்கு இந்த வெப் சீரிஸில் பிடிச்ச 1-2 விஷயம். முதல்ல இந்த லைலாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஒரு ட்ராமாவால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க ஆக்டிங்கில் சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. யார்ட்டையோ பேசிகிட்டு இருந்தால் கூட அவங்க மைண்டில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக கிளைமேக்ஸில் இன்னொரு குட்டி பொண்ணை காப்பாற்றுறதுக்காண்டி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த சீனில் தான் இதுக்கெல்லாம் பின்னாடி யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த ஷாக், அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே பிரில்லியண்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி டெக்னிக்கலி கூட ஒரு சவுண்டான வெப் சீரிஸ் தான். சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்கும். மியூசிக் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஆனால் இந்த மியூசிக் எப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி மூடி அட்மாஸ்பியரை பர்பஸ்ஃபுல்லாக செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மியூசிக் இருக்கும். அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தெரில. மியூசிக் ஒரு பக்கம் டல்லாக இருந்தாலும் அந்த கதைக்களம், அந்த ஊர் இருக்கு இல்லையா, அந்த சம்பவம் நடக்கிற ஊர், அந்த ஊர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்னோ வெஞ்சிட்டு வெயிலே அடிக்காமல் வீடுகளே அங்கங்கே ஒரு வீடு தான் இருக்கும். ஸோ ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி மூடியாக அந்த வெப் சீரிஸ் இருக்கணும் அப்படின்னு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. கதையில் நிறைய சப்ளாட் வரும். ஒரு மைன் ஒன்று ஊரில் இருக்கும், அதை எது சில குரூப் போராடிட்டு இருப்பாங்க. ஒரு காப்பி கேட் கிரிமினல்னு ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். இது எல்லாமே அந்த மெயின் கதைக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காது. அது வந்து கொஞ்சம் டிவியேஷன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் பண்ணேன். யார் பண்ணா அப்படின்னு கடைசியில் தெரிய வரும் இல்லையா, அந்த போர்ஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அட்லீஸ்ட் எனக்கு. ஏன்னா அந்த இவர் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பெருசாக அவரை சந்தேகப்படல. அங்கங்கே லைட்டாக டவுட் வந்துச்சே தவிர பெரிய சந்தேகம் வரல. அதனால் அது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் எதுக்கு இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு தெரிய வரும்போது அது உண்மையிலே சப்பித்தனமாக தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ஒரு ஆவரேஜான வெப் சீரிஸ் தான். ஸ்லோ மூவிங் ஓகே அப்படின்னா ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், இது குழந்தைங்களை கடத்துறதை வச்சு நடக்கிற கதைனா கூட குழந்தைங்களை வச்சு ரொம்ப டிஸ்டர்பிங்கான காட்சிகள்லாம் இருக்காது. 1-2 கொலையை மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக டீப்பாக காமிச்சிருப்பாங்க. அதை தவிர ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ஓகே.